ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 23/2/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, கிருத்திகை, கீழ்நோக்கு நாள், உலக ரோட்டரி தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இந்த ராகு காலம், யமகண்டம், இந்த 2 நாளில், இந்த 2 நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. புதுசாக எதனா காரியம் பண்ணணுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குளிகை இன்றைக்கி பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்குது. இதில் பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறது நல்லது. மந்திர ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, அது சொன்னாலே போகிறோம். ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைக்கி ஈஸ்ட் திசையை நோக்கி, அதாவது கிழக்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கா பெரியவர்கள். ஆனால் நம்ம வேறு வழி இல்லை, சில விஷயங்களில் நம்ம பண்ணி ஆகணும். ஒரு சுபகாரியங்கள், அசுபகாரியங்கள், உத்தியோகம் நிமித்தம், தொழில் வியாபாரம் அப்படின்னா நம்ம அந்த பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் பரிகாரமாக தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க, அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும். கும்பலக்னம் இருப்பு 3 நாழிகை 10 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:32 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 10 மணி 8 நிமிடங்கள் வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:25 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. இந்த பரணி கிருத்திகை அப்படிங்கிறதுனால இந்த கிருத்திகை வருது பாருங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாமயோகம் இன்று காலை 11:12 மணி வரை பிராமியம், அதன் பின்பு மகேந்திரம். கரணம் இன்று காலை 10 மணி 8 நிமிடங்கள் வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 8:58 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:25 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:25 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. ஹஸ்தம், சித்திரை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் பார்வதியம்மையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள மாத்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியே கிருத்திகை, முன்னாடியே நான் சொன்னேன், வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு செய்து நெய்தீபமேற்றி கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்வது சுபிக்ஷமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி வகை வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கும். ஏன்னா இன்றைக்கும் ஜென்ம ராசியில் சந்திர பகவான்
அற்புதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஒரு மாதிரி என்ன சொல்லுவா ஒரு படபடப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரம் பரவாயில்லை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதேபோல் மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கிளைக்குகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் சங்கர நாராயணர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசில் கொஞ்சம் சஞ்சலங்கள் இருந்தாலும் வெற்றிகள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியங்களில் நினச்சபடியே சாதிச்சுக்கலாம். இன்றைக்கி உத்தியோகத்தில் விரும்பிய சில சலுகைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். புதிய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாக இருப்பதால் வெற்றிகரமான ஒரு தொழில் இன்றைய தினம் அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால பரபரப்பாக இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் கடன்னு நிறைவேறும். தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகளை பெறலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் தித்திப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்குங்க. அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். சக நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உச்சிதம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும்
சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் பொறுமையாக செயல்பட வேண்டி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் இழுபறி ஆகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திர பகவான் இருக்கார். இதில் என்ன விசேஷம்னா, இன்றைக்கும் உங்களை பார்த்துட்டே இருக்கார் 7ஆம் பார்வையாக. அதே மாதிரி குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அடி தூள் கலப்பி போயிட்டே இருங்க. சரி, இன்றைக்கி சந்தோஷமாக அற்புதமாக எடுத்துக்கங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அற்புதமாக நடைபெறும். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளின் மூலம் முன்னேற்றம் உண்டு. அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான தகவல் அற்புதமான முறையில் வந்து சேரும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிரோன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். ஓரளவுக்கு இன்றைக்கி தெளிவாக இருப்பீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அற்புதமாக ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இருப்பதால் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முக்கியமான சில வேலைகளில் ஈடுபட்டு மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். புதிய பதவிகள் வந்து சேரலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக முடியும். அதன் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனதில் அற்புதமான எண்ணங்கள் அப்படியே அற்புதமாக செயலாற்றி மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் எண்ணிய எண்ணங்களை அற்புதமாக செயல்படுத்தி வண்ணங்களாக மாற்றி வெற்றி பெறுவீர்கள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருப்பதால் மனதில் சிற்சில எண்ணங்கள்
குடிகொள்ளும். அதேபோல் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தடாலடியாக மட்டை சுழற்றுவார்கள். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைபிடிப்பதற்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான், உங்கள் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான், உங்களது விரயராசியில் ராகு பகவான் மற்றும் கூட்டணி கட்சிகள். அற்புதமான கிரக யுத்தம் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருப்பதால் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகளை இன்றைய தினம் பெறலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நண்பர்களின் உதவி தாராளமாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருகாமையில் வந்து சேரும். அதனால் மனதிற்கினிய சம்பவங்களை இல்லத்தில் காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் நாளாக இனிமையாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.